இங்க பல கட்சிகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை. நமது போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிப்படுத்திலிருந்து அகற்ற வேண்டும். ஆட்சிப்படுத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் எப்படி முடியும் என்று சொன்னால் ஒரு சக்தியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவரும் சொல்கிறார்கள். கூட்டம் வருதுதான் வலிமையான இடம் நினைக்கிறாங்க. பல கூட்டத்தை 1996ஆம் ஆண்டு நானும் பார்த்துட்டேன். என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தும் பார்த்துட்டாரு, சிரஞ்சீவியும் பார்த்துட்டாரு, பவன் கல்யாணும் பார்த்துட்டாங்க. கூட்டங்கள் வந்தா வாக்காக மாறிவிடும் எண்ணத்தை யார் வைத்திருந்தாலும் மாற்றி விடுங்கள். ஏன்னா பலரும் கூட்டத்தை காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கூட்டம் எதற்காக, உங்கள் கொள்கைகள் என்ன, உங்கள் கோட்பாடு என்ன, எதை எதற்காக எதிர்க்கிறீர்கள் என்று தெரியாதவர்கள் எல்லாம் இந்த அரசியலுக்கு வந்து விட்டார்கள். ஏனால் இரு பெரும் தலைவராக நான் பாடம் கற்றுக்கொண்ட டாக்டர் கலைஞர் இருக்கும் போதும் சரி, அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் போதும் சரி, இன்று கேள்வி கேட்பவர்கள் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. அன்று உங்களுக்கு தெரியவில்லையா? ஆட்சிகள் சிறப்பாக இல்லை என்று புரியவில்லையா? அப்பொழுது புரிந்திருந்தால் தெரிந்திருந்தால் ஏன் உங்கள் குரல் எழவில்லை? அப்பொழுது நீங்கள் பதுங்கி இருந்தீர்கள், இப்போ பாய்கிறீர்கள். ஏன்னா இங்க வந்து எதுக்கிறதுக்கு ஆளுநர் நினைச்சிட்டு இருக்கீங்க. மன்னிக்கணும் சகோதர சகோதரிகளே, அமைதியா உட்கார்ந்து இருக்கோம். ஒரு மாத காலத்திலும் 2 மாத காலத்திலும் நாங்கள் செயல்படும் போது பாரதிய ஜனதா கட்சியின் தோழர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டளை வரும்போது செயல்பாடு நீங்கள் பார்ப்பீர்கள். கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுகின்ற சக்தி படைத்த ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம்தான் என்று நான் அடித்து சொல்வேன். 1967 ஒரு கட்சி வந்தது, 1977 ஒரு கட்சி ஆட்சி பிடிச்சிச்சு, 2026 நாங்க வந்துருவோம் சொல்றீங்க. ஆனா அந்த கணக்குப்படி பார்த்தா நீங்க 2027 பத்தி தான் பேசி இருக்கணும். 2020 நீங்களே வரதுக்கு முடிவு பண்ணல நீங்க. ஆக இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், யாரோ இயக்குகிறார்கள் சிலரை. It is called somebody is acting on your behalf from the behind. இதையும் உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா யாரோ சில சக்திகள் இங்கு ஒரு குளறுபடியை ஏற்படுத்த வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே சிலரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் கவனிக்க வேண்டிய சூழலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.